எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி காலையில் கண்ணிக்கில் விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் இப்படி போட்டுரும்போது கண்ணிக்கில் அந்த ஏர் பேக் இருக்குல்ல, ஐ பேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, கீழே கண்ணிக்கில் காற்றுப்பை, அது வராது. அது கண்ட்ரோல் பண்ணலாம். வந்தவங்களும் கண்ட்ரோல் பண்ணலாம். கேஸ்டர் ஆயில் சுத்தமான விளக்கெண்ணெய் தான் போடணும் கண்ணிக்கில் போடும்போது. கண்ணுக்குள்ளே போகிற மாதிரி போடக்கூடாது. இந்த கண்ணு கீழே மட்டும் போட்டால் போட முடியும். நெக்ஸ்ட்டு பின்னாடி கழுத்தில் ஒரு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலும்பில் வந்து டெய்லி இந்த மாதிரி என்ன பண்ணும்போது சேர்த்து போட்டுருணும். ரொம்ப நல்லது. ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவும் இந்த எலும்பு தான். இந்த எலும்பில் போகிற எண்ணெய் டெய்லி போட்டுருணும். கழுத்துக்கு போடும்போது சேர்த்து அந்த எலும்புக்கும் போடணும். அப்புறம் முழங்கை எலும்புக்கு எங்கள் அப்பாலாம் வந்து குளிச்சுட்டு வந்து தான் போடுவாங்க. குளிச்சுட்டு வந்து எங்கள் அப்பா தேங்காய் போடுவாங்க. நாங்கள் சின்ன வயசில் எப்பயுமே பார்ப்போம். என்னப்பா குளிச்சுட்டு வந்து போடுறீங்க, பிசு பிசுன்னு இருக்காதான்னு கேட்டால் எங்கள் அப்பா அப்படி சின்ன வயசுலேருந்து பழகி போச்சு அப்படிம்பாங்க. எனக்குலாம் குளிச்சுட்டு போட பிடிக்காது. குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் போடுவேன். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய்லாம் இருக்கிறது தான் பிடிக்காது. இந்த எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எண்ணெய் போடுறது. நம்ம தொடர்ந்து அப்படி போட்டு வரும்போது முழங்கை வலி இதெல்லாம் வராது. என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன ஹெல்த் டிப்ஸு எல்லாம் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இது வந்து குளிக்கிறதுக்கு காலைல தூங்கி எழுந்திரிச்சே போடலாம். அப்புறம் குளிக்கும் போது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் எப்போயும் யூஸ் பண்ணுற சோப்பு என்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சோப்பெலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபேஸ்க்கு வந்து தலைக்கு போடுற சீயக்காய் பார்த்தீங்களா, வீட்டில் அரைச்சி போங்களா, வேப்பிலை, வெந்தயம், சீயக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சது, துளசி எல்லாம் போட்டு அரைச்சிச்சு அந்த பொடி தான் யூஸ் பண்ணுவேன் ஃபேஸ்க்கு. இது என்ன போடுறது கசகசன்னு தான் இருக்கும். ஆனால் என்ன செய்யறது, போட தான் செய்யணும்.